நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 213வது வீடியோ. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதில் இது கார்த்திகை மந்த்தாக இருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் யோசனை பண்ணியிருந்தேன். காலையில் நான் தனியாக பேசுகிறது இந்த போர்டு இல்லாமல் பேசுகிறது, அம்பாள் ரிலேட்டடு மந்திரங்களை சொல்கிறது. ஈவினிங் பேசுகிறது கார்த்திகை மாதம் முழுக்கவே பரமேஸ்வரனுக்கு தான் உரியது. நல்லா புரிஞ்சுக்கணும். கார்த்திகை கிருத்திகை வந்தால் சுப்பிரமணிய சுவாமி சொல்லலாம். ஒவ்வொரு கிருத்திகை மந்த் கிருத்திகை வரும்போது சுப்பிரமணியம் சொல்லலாம். பட் ஜென்ரலாக கார்த்திகை மாதம் முழுக்கவே சிவன் அக்னி படமாக இருக்கார். ஈஸ்வர சிந்தனை தான் நல்லது சொல்லியிருக்கு சாஸ்திரங்களை. ஸோ ஐ தாட் இன்னிலேருந்து 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி பேசுகிறோம். ஒரு மனசில் அபிப்பிராயப்பட்டது. அதை 12 நாள் பேசுவேன், இல்லைனா 10 நாள் கூட முடியலாம், சொல்ல முடியாது. சில இதெல்லாம் ஜோதிர்லிங்கம் பெருசாக போகும், சிலது ஷார்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம பேச போகிறோம். இதில் எப்படின்னா, இந்த ஆர்டர் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஜோதிர்லிங்கத்தில் நான் படிக்கிறேன் பாருங்கள். சௌராஷ்டிரன்றது குஜராத். இப்போ குஜராத் தான் சௌராஷ்டிரா சொல்கிறாள். அதில் ஸ்டார்டிங் இப்போ குஜராத் வருது. சௌராஷ்டிரம் சோமநாத லிங்கம், சோமேஸ்வரன்றது அங்கே தான் இருக்குது, சௌராஷ்டிராவில் தான் இருக்குது. அது பிரபாசப்பட்டினம்னு சொல்லியிருக்கு. இந்த மகாபாரத பீரியட்லேயே பிரபாச க்ஷேத்திரம்னா சௌராஷ்டிரம் தான். ஸோ அதுதான் சோமநாதம், அங்கே தான் முதல் லிங்கம் வருது. ஜோதிர்லிங்கத்தில் இந்த ஃபஸ்ட் நம்பர் 1 சொல்லும்போது சோமநாதம் தான் சொல்லியிருக்கு. அது பட்ட பாடு நிறைய இருக்குது, பின்னாடி அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 2வது ஜோதிர்லிங்கம் அது அங்கேருந்து தாவிடுது, ஆந்திரா வந்துடுது. மல்லிகார்ஜுனம் ஸ்ரீசைலம்ன்ற இடத்துல இருக்குது, ஆந்திர பிரதேஷ். அடுத்ததாக 3வது உஜ்ஜைன் மத்திய பிரதேஷில் இருக்குது. உஜ்ஜைனில் இருக்கிறது மகாகாலரை சொல்லியிருக்கு. உஜ்ஜைன் மகாகாலர், 3 எழுத்து. 4வது ஓம்காரேஸ்வரர். இது இப்போ பிளேஸ் போடல. இதில் மகாகாலது உஜ்ஜைன். அடுத்தது ஓம்காரேஸ்வரர். ஓம்காரேஸ்வரர் நர்மதையில் இருக்கிறது ஓம்காரேஸ்வரர். இமயமலை கேதார்நாத், அதான் கேதார்லிங்கம். அடுத்து டாகினி சொல்லியிருக்கு. டாகினியை போயிருக்கனால அது அதுவும் மகாராஷ்டிராவில் இருக்குது. அது இதில் பூனாலேருந்து போனால் பூனா டு பாம்பே ரோட்டில் போகும்போது மலை பிரதேசம் அப்படியே ரொம்ப உச்சாணிக்கால இதோட திருப்பதி மலையாடு 2-3 உயரமாக இருக்கும். கீழே அகல பாதாளமாக இருக்கும். நதிகள்லாம் ஓடும், மலைகளில் கிராமங்கள்லாம் இருக்குது. அதுதான் டாகினின்னு சொல்லியிருக்கு. அங்கே புனல் வடிவில் இருக்குது அந்த ஊரே. அங்கே போய் இறக்கி நான் டாக்ஸி டிரைவர் கீழே இறங்கி போங்க சார், எங்கே கோவிலே தெரியல பாருங்க, அங்கே பாருங்கன்றான். கீழே ஒரு 100 படி இறங்கி போனால் தான் புனல் வடிவில் சென்ட்ரல் பிளேஸ் இருக்குது, அங்கே ஊர் இருக்குது. நிஜமாக பியூட்டிஃபுல் பிளேஸ் அது. பீமாசங்கரம் அது பேர். அடுத்ததாக வாரணாசி. அடுத்தது இப்போ சௌராஷ்டிரம் 1, ஸ்ரீசைலம் 2, உஜ்ஜைன் 3, ஓங்காரேஸ்வரர் அது 4, அதாவது நர்மதா நதியில் இருக்கிறது. இமயமலை கேதார்லிங்கம் 5, டாகினின்றது பீமாசங்கரம் 6, இது மகாராஷ்டிரா. அடுத்து வாரணாசி, இது 7. அது விஸ்வேஸ்வரர், நம்ம சொல்கிற காசி விஸ்வநாதர் அதான். அடுத்ததாக கோதாவரி தீர்த்தத்துக்கு திரையம்பலம் நாசிக்கு, அது மகாராஷ்டிரா வந்துடுறது. ஸோ 1 2 3 4 5 6 7 திரையம்பகம் 7வது லிங்கம். அடுத்து வைத்தியநாதம் தான் ஜார்க்கண்டில் இருக்கிறது வைத்தியநாதம் 8. அடுத்து தாருகாவனம் இருக்குது, அங்கே இருக்கிறது தான் நாகேஸ்வர லிங்கம். அடுத்தது ராமேஸ்வரம் சேது சொல்கிறோம் அது. அடுத்து குஸ்மேஷலிங்கம், இதுவும் மகாராஷ்டிராவுக்கு போயிடுறது. ஸோ மகாராஷ்டிராவில் நிறைய லிங்கங்கள், ஜோதிர்லிங்கங்களில் இந்த மகாராஷ்டிரா ஏரியாவில் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த பீமாசங்கரம், இந்த திரையம்பகம் இதெல்லாம் மத்திய பிரதேஷ்க்கு போயிடுறது. உஜ்ஜைன் மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓங்காரேஸ்வரர் மத்திய பிரதேஷ் போயிடுறது. இது இமயமலை சாரில் இருக்கிறது கேதார்லிங்கம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறது இது மட்டும்தான், இது ராமேஸ்வரம் மட்டும்தான் ஜோதிர்லிங்கத்தை தமிழ்நாட்டில். ஆந்திராவில் ஒன்று இருக்குது, இது ஸ்ரீசைலம். மிச்சம்லாம் வட இந்தியாவில் போயிடுறது. ஸோ இது ஏதோ கணக்கில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ஸு. இது இது
யார் பரமாச்சாரியோடைய அட்வைஸ் பிரகாரம். ஸோ இந்த 12 லிங்கமும் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன். ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் சோமநாதர். இந்த சோமநாதர்னு சொல்லும்போது ஆதிகாலத்து சோமநாதர் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குதுல. ஒரு எப்படி இந்த சோமேஸ்வர லிங்கமே ஏற்பட்டு சொல்லும்போது மகாபாரதத்தை பார்க்க வேண்டியிருக்கு. மகாபாரத பீரியடில் பிரபாசப்பட்டனம் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுறது. அங்கே தான் வந்து கிருஷ்ணனுடைய ஆவியே பிரிஞ்சுது. கிருஷ்ணனோட ஆவி பிரிஞ்ச இடம் இந்த சோமநாதம் ஏரியாவில் தான். அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் முடியும் காந்தாயி சாபத்தினால எல்லாமே உங்கள் யாதவ குலமே அழிஞ்சு போயின்னு சொல்லிடுறாங்க. 100 குழந்தைகள் செத்து போகும்போது அவர் ரொம்ப ஷீ இஸ் மச் அப்செட்டு அதில். ஸோ அதுக்கு முன்னாடியே இது எப்படி பாருங்கள், அந்த சாபத்தின் விளைவுகள் எப்படி உண்டாகுதுன்னா, அதுக்கு முன்பே காந்தாரி சாபத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஷாம்பன்னு இவரோட கிருஷ்ணரோட பையன், பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால பிறந்த பையன், அவன் பேர் ஷாம்பன். சம்புனால பிரசாத மடம் கிடச்சாங்க. அவனுக்கு இந்த விநாசகாலே விபரீத புத்தின மாதிரி ரொம்ப அழகாக இருப்பான், நல்லா இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை பெண்ணாட்டம் வேடம் போட்டு அந்த நாரத துர்வாசர் எல்லாம் இருக்க, நாரதர்லாம் இருக்க அந்த இடத்துல அப்படியே பிரபாசப்பட்டலாம் நடக்குது. இது இவனுக்கு என்ன குழந்தை பிறகுன்னு பாருங்க சொல்லுமோன்றார். அவளுக்கு தெரியாத ரிஷிகளுக்கெல்லாம் அம்மா இவனுக்கு உலக இரும்பு உலக பிறக்குன்னு சொல்கிறார். அது போய் உக்கரசேன மகாராஜான்னு சொல்கிறார், கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார். அப்புறமா அந்த இரும்பு உலக்க பிறக்கிறது, அவனுக்கு இரும்பு உலக்கையே வயிற்றிலே வந்துடுறது. அதை பொடியாக்கி அதை வந்து இந்த துவாரகா இந்த கடலில் கரைச்சிடுறான். இந்த இதில் குஜராத் கடற்கரையில் கரைச்சும் போது அது கடலில் ஒரு இங்கே எல்லாம் பொடி பொடியாக பண்ணிடுறான். ஒரு துண்டு மட்டும் மீறுறது, அதையும் கடலை போட்டுடுறா, ஒன்றா போகிறது இல்லைன்ட்டு. அந்த துண்டை வந்து இரும்பு துண்டை ஒரு மீன் ஒடுங்கிடுறது. அதை விளைஞன்லாம் படித்து அதில் வேடன் இருக்கான். அவன் என்ன செய்கிறான், அந்த பாலியினுடைய அவதாரம் ஜெரான்ற வேடன், அவன் அம்புக்கு நல்லா சூட்டாக இருக்கும். மீனை கட் பண்ணி பார்த்தா துண்டு இருக்குது, அது நல்லா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அது கூர்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அம்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அவன் தான் கிருஷ்ணனுடைய காலை பார்த்து மாநாடும் தெரியுது அவன் தூரத்துலேருந்து. அவன் கிருஷ்ணன் மேலே அம்பே ஏறான்னு சொல்ல முடிகிறது. இந்த இதெல்லாம் வந்து இந்த துகள்கள்லாம் வந்து இந்த துவாரகா இந்த பிரபாசப்பட்டினத்தில் இதில் கோரப்புல்லாம் முளைச்சிடுறது. ஸோ இவாளெலாம் வந்து மதுவெல்லாம் குறைஞ்சி அங்கேயும் இதுலேருந்து துவாரகையிலேருந்து வந்து இங்கே மது எழுதி கொண்டாடுறான். இவருடைய கிருஷ்ணருடைய உறவுக்காரால் நிறைய 2-3 குரூப்ஸ் இருக்குதுல்ல. எல்லாரும் பார்த்துட்டு ஒருத்தன் கோவப்பட்டு அதுலேருந்து அந்த கோரப்பில் பிடிங்கி அடிக்கிறான். அது வாளாக மாறிடுறது. அவளே அடிச்சு செத்து போயிடறான் எல்லாரும். அதை பார்த்துட்டு பலராமர் வருத்தப்பட்டு தியானத்தில் உட்காந்துட்டு அப்படியே வெண்பாம்பாக மாறி கடலில் போய் சேர்ந்து போயிடுறாரு, அதிசேஷனாக போயிடுறாரு அவர். கிருஷ்ணர் வந்து அப்புறமா உயிரப்படுறான்னு இருக்கு. அப்போ சென்டிங் எ மெசேஜ் அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து பார்க்குறான், துவாரகையை அழிஞ்சுன்னு கிடக்கு. கடைசி பார்த்து கிருஷ்ணரோட பாடி கிடக்கு ஏதோ ஒரு இடத்துல. அதை எடுத்து கிருஷ்ணருடைய ஒரு பையனை கூட்டின்னு வந்து அவர் அது ஹீமக்கிரியெல்லாம் பண்ணுறான்னு வருது மகாபாரத்தில். ஸோ இதெல்லாம் நடந்த பிரபாசப்பட்டினம் என்ற இந்த க்ஷேத்திரம் தான். அங்கே தான் சோமநாத கோவில் உண்டாச்சு. முதல் கோவில் ஜோதிர்லிங்கத்தில் அங்கே இருக்குது. ஸோ இது தேவர்கள்லாம் சொல்லி பரமேஸ்வரனை வேடிக்கிறார், நீங்கள் தான் வந்து ஜோதிர்லிங்கமாக அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. அது என்ன ஆகுதுன்னா, இது எதனால் இப்படிலாம் ஆச்சு தெரியல. அவ்வளோ பெரிய மகோன்பதமான இது, கோடிக்கணக்கான சொத்து. இப்போ திருப்பதி பாலாஜியெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது மாதிரி 10 டைம்ஸ் இருந்தது. எத்தனையோ ஒட்டகத்தில் தூக்கின்னு போனான் தங்கங்களை. ஒவ்வொரு வைரம் வைடூரியெல்லாம் மாதுளம் பட சைஸுக்கு இருந்துதான். ஜஸ்ட் இமேஜின். அந்த லிங்கத்தை பிறகு இதில் ஜெபல்பூர் நாகராஜேஸ்வரமா நடராஜர் விக்கிரகம் போடுறாரு. அந்த லிங்கமே அந்த இடத்துல இருந்தது, கீழே பீடமெல்லாம் இல்லை, நடுவில் இருந்தது. 4 பக்கம் 4 தூண்கள் வந்து அந்த இந்த காந்தக்கல்களாக இது பண்ணிருந்து அப்படியே அந்த இடத்துல இருந்தது. இதை வந்து அலாவுதீன் கில்ஜி அவன் 17 முறை படையெடுக்கிறான். கோரி முகமது இபாலாம் ஒரு தடவை 2 தடவை எத்தனை 3 4 5 தடவை ஆயிடுறது. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ராஜாக்கள் வந்து ஹிந்துஸ் இந்துக்கள் ராஜபுத்திர வீரர்களை இவாள்லாம் வந்து திருப்பி கோவிலை கட்டுறான். மகிபாலன் மொத்தம் திரும்பி கட்டுறான். திரும்பி முஸ்லீம் 13 வயசு பையன் கூட முஸ்லீம் ராஜா சுல்தான் வரான் டெல்லிக்கு. அவன் வந்து எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணுறான் ஹிந்துஸை. இது இருக்க ரொம்ப ரொம்ப வேதனையான சரித்திரம். அதில் ஐ டோன்ட் கோ இன் தட். ஒவ்வொரு தடவையும் இது பண்ணி கடைசியில் 1946 இந்திரா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பண்ணுறார்.
பாபு ராஜேந்திர பிரசாத் மூலமாக வந்து அந்த கோவில் எழுப்பப்படுறது திருப்பியும். அதை திருப்பி திருப்பி அந்த கல்லை வச்சு கட்டுறா, இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டிமாலிஷ் பண்ணி அந்த கடைக்காலில் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கடைக்கால் போட்டு அதே இடத்துலையே பழைய சோமநாதர் இந்த இடத்துலையே திருப்பி உருவாக்குறார். சோமநாத ஹிஸ்ட்ரி பார்த்தா சனாதன தர்மம் அழிக்கவே முடியாது, எக்காரணத்தில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் காமிக்கிறது. அது எத்தனை தடவை ஒவ்வொரு தடவையும் ஜனங்க வந்து பொண்ணும் பொருளும் கொட்டி கொடுத்துருக்காங்க அந்த கோவிலுக்கு. இப்போ வந்து கடைசியில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் முயற்சி, பாபு ராஜேந்திர பிரசாத் வந்து 1950 65 தான் வந்து திருப்பி நம்ம கிளீனாக புனருத்தாரணம் பண்ணியிருக்கா. ஸோ அது 51 ஆரம்பித்து 15 வருஷ காலம் முடியறதுக்கு. ஜஸ்ட் இமேஜின் இந்த கோவில் கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எழுப்பப்பட்ட கோவில் சோமநாதம். அதனுடைய உருவம் இப்படி தான் இருக்கும். இந்த நார்த் இந்தியாலாம் வந்து இந்த பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம்லாம் இருக்காது. இந்த இந்த உறுப்பினர் ஆவுடையாக இருக்கும். இந்த ஆவுடையாக தரையோட தான் இருக்கும். இது தாண்ட மாட்டாவா. அவள் கருவறையில் கூட அளவு பண்ணுவார் நம்மளை. நம்ம ஊர்லெல்லாம் கருவறையில் நாட்டு அளவோடு, அர்த்த மண்டபம் கூட நாட்டு அளவோடு. மகா மண்டபத்தில் நிற்கலாம், நம்ம தூரத்துலாம் பார்க்க முடியும். அங்கே வந்து அலோவ் பண்ணுவார் நம்மளையே. நான் வந்து விஸ்வேஸ்வருக்கு பண்ணியிருக்கேன், நம்ம பீமா சங்கருக்கு நான் பண்ணியிருக்கேன், உஜ்ஜயினில் நான் பண்ணியிருக்கேன். 4 ஜோதிர்லிங்கத்தை நானே அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சாண்டினா பசுவை கொலை பண்ண மாதிரி சொல்கிறாவ. சுற்றி வரும்போது உள்ள கருவறையில் அலோவ் பண்ணுறாங்கள, இந்த இடத்த தாண்ட விட மாட்டார் நம்மளை. இந்த 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 இடத்த இது வந்து இந்த ஆவுடையார்லேருந்து நீர் போக வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம தேர் நாட் அலோட். இது சுற்றி பார்க்கலாம், இந்த கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம கருவறை உள்ள இது அப்பேற்பட்ட சோமநாத ஈஸ்வரர் வந்து இந்த சோம்நாத் லிங்கம் வந்து ரொம்ப உயர்வாக சொல்லப்படுறது. இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஜோதிர்லிங்கத்தில் முதன்மையான லிங்கம் சொல்லப்படுறது. ஒரிஜினல் லிங்கம்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் உடைச்சிட்டேன், தூளாக உடைச்சிட்டேன். அவுரங்கசீப் கூட பண்ணியிருக்கான். வந்து அவன் அங்கே சோமநாத்தை வந்து பார்த்தால நம்மளோட முன்தினை பிறவி தெரியுமா, பன்றி முகம் தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அவுரங்கசீப்புக்கு கோமா கால் எட்டி வச்சுட்டு போகிறான் அவன். அந்த மாதிரிலாம் இருக்குது. இவர் இந்த கஜினி முகமது பீரியட்லாம் வந்து ஒரு 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 தூரம் உடைக்கிறான், அவனுக்கு புரிஞ்சுட்டான். இந்த காம்கல் கல் வச்சு காண்டு அங்கே இப்படி டில்ட் ஆகிடுறது. லிங்கம் வந்து இப்போ நேராக நிற்கிற லிங்கம் இப்படி சாய்வாகிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகிருக்கு. எத்தனையோ ஒட்டகங்களில் அவன் வந்து 30,000 இப்போ ஃபஸ்ட்டு படையெடுப்பில் 30,000 பேர் வீரர்கள் அனுப்பிச்சு அப்படியே படமடமாக விடலை. அதுக்கு தனியாக கோட்டையே இருந்தது. அவன் வந்து ஃபஸ்ட்டு ஃபெயில்டு. ஆனால் விடாமல் ஒரு ஆளுக்கு ஒரு 2 ஒட்டகம், அவன் போகிற குதிரைக்கு சாப்பாடு, இவனுக்கு தண்ணி, இவனுக்கு சாப்பாடு தான். 2 ஒட்டகத்தில் ஒரு 30,000 பேருக்கு. ஜஸ்ட் இமேஜின், 30,000 போர் வீரர்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 ஒட்டகம் கொடுத்தான், அதில் சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்து போகிறதுக்காக. அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு படையெடுப்பு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செல்வங்கள் சோமநாத் கோவிலில் திருடி இது பண்ணி கொள்ளடிச்சா மாதிரி எங்கேயுமே நடக்கலை. அப்போ இந்தியா வந்து எப்பேற்பட்ட இதுவாக இருந்துருக்கு, செல்வ செழிப்போடு இருக்குது. ஜஸ்ட் இமேஜின். இது இப்பயும் சொல்கிறேன், குஜராத்தில் தான் வந்து இந்த வைர வியாபாரிகள்லாம் எங்கே இந்தியாவில் எங்கே இருக்கான்னு குஜராத்தில் தான் இருப்பாள். ஸோ அப்பேற்பட்ட செல்வ செழிப்பான இடம் அது. அங்கே தான் சோமநாதீஸ்வரர் இருக்கார். இப்போ வந்து திருப்பியும் ராணி அகல்யாபாய் ஆல்சோ லாட். ராணி அகல்யாபாய் ஹோல்கர், அவள் எம்பியோடைய ராணி மகாராணி, இந்தூர் கேபிட்டலாக வச்சுருந்தவ. மாக்கிஷ்பதியை முதல்ல வச்சுருந்தா, திருப்பி இந்தூருக்கு ஷிப் பண்ணாவ. அவள் அரண்மனையெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணு ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒரு இந்த பெட்டே கிட்டத்தட்ட 10க்கு 10 சைஸு, 12 அடி கூட இருக்கும் போல இருக்கு. அவள் பெட்டெல்லாம் பியூர் ஒயிட்டில் இருக்குது. அப்பேற்பட்ட சிவப்படம். அவள் இந்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ராணி அகல்யாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட் தான் போட்டிருப்பான். அதில் முக்காடு போட்டு ஒரு பெண்மணி எல்லாம் விபூதி அணிஞ்சிட்டு கையில் சிவலிங்கத்தை வச்சுருந்தா இருக்காங்க. அங்கெல்லாம் மாதாஜின்றான் அவள் வந்து 100s of years ஆகிடுத்து போய். ஆனால் இப்பயும் வந்து ஆட்டோக்காரன் ரிக்ஷாக்காரன் அவளை சுவாமியாவை வணங்குறான். நம்ம அம்மா இவங்க சொல்கிறோமே, அங்கே பார்க்கணும். அது அந்த இதை தெய்வமாகவே வணங்குறாங்க எங்கள் ராணியை. ஏன்னா அந்த அகல்யாபாய் தான் இந்த ஜோதிர்லிங்கத்தெல்லாம் எடுத்து புனருத்தானம் பண்ணுவோம். இந்தியா முழுக்க 12 வந்து இது பண்ணியிருக்கா, புனருத்தானம் பண்ணியிருக்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க. அங்கேருந்து நர்மதையிலேருந்து இருந்த அந்த நதி கரையிலேருந்து
கங்கையிலேருந்து தண்ணியை எடுத்து காவடியில் கொண்டு கொடுக்க சொன்னாங்க ராமேஸ்வரத்துக்கு நித்தியப்படி அபிஷேகத்துக்கு. இப்போ ட்ரெயினில் வருது அது. ராமேஸ்வரத்தில் நித்தியப்படி கங்காஜலம் உண்டு. எங்கேருந்து வரும் கங்காஜலம்? ராணி அகலாபாய் ட்ரஸ்ட்லேருந்து வருது ஈவன் டுடே. அதே மாதிரி கோடி லிங்கார்ச்சனை ஒன்று பண்ணாவோ 1000 பிராமின்ஸ் வந்து நர்மதையில் குளிச்சுட்டு காத்தால் 5 மணிக்கு ஆரம்பிப்ப இந்த ருத்ரஞ்ச மக்கள்லாம் பாராயணம்லாம் பண்ணி கோடி லிங்கங்கள் அவ்வளோ மண்ணில் லிங்கம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி மத்தியானம் உச்சி வெளி வரும்போது அதை பூஜையை முடித்து தீபாரத்தியோட நர்மதையிலே கரைச்சிடுவோம் அந்த லிங்கத்தை. பார்த்திவ லிங்கம் பேர், மண்ணில் பண்ண லிங்கம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, நம்ம பாரத தேசம் பெரிய புண்ணிய தேசம். இதில் வந்து இந்த ஜோதிர்லிங்கன்றது ஒவ்வொன்றும் சுயம்புவாக வந்தது. அது இந்த மாதிரி சில லிங்கங்கள் பழுதுபட்டு போய் திருப்பி வந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போ டாக்டர் நாகசாமி ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவர் சொல்கிறார், இங்கேருந்து சிவபுரம் நடராஜர் இருந்து அமெரிக்காவுக்கு போகும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்குண்டு. சிவபுரம் இடத்த கோவிலே இல்லை, எங்கள் ஃபோட்டோ எடுத்த காமின்ற ஜட்ஜு எங்கே அமெரிக்காவில் கேட்குறாங்க. அதில் அப்புறம் இவர் அமிச்சா டாக்டர் நாகசாமி போயிட்டு சொல்கிறார், இந்து முறைப்படி பிரமாணம் கேட்குறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற இங்கிலீஷ்காரன் கேட்குறான், எப்படி ஹவு டு ப்ரூவ் திஸ் பிலாங்ஸ் டெம்பிள் கேட்கும்போது சொல்கிறார், கடைக்கால் இருந்தால் கூட போதும், அது கோவில் தான். அது தெரிஞ்சுக்கணும். இந்துக்களாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பல இடத்துல கோவில்லாம் டிமாண்ட் இதாக இருக்குது. ஒரு இடத்துல கோவில் இங்கே தான் இருந்ததும் ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும். அங்கே நந்தியா பலிப்பீடமாக இருந்தால் போதும். கோவில் இல்லை, யாரும் அப்படி கேசே. இது தெரிஞ்சுக்கணும். இது சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவ இதை உணரணும். அந்த திருப்பி எடுத்து கட்டணும். அப்போ பிரம்மாண்டமாக அந்த இடத்துல அழிஞ்சு போயிருக்கலாம். காலப்போக்கில் யாரும் சாப்பிட்டுக்கலாம். சிவன் சொத்து கொலை நாசம்ன்றாது. சிவன் கோத்து சொத்தை மட்டும் யாருமே அது ஆளை விரும்ப மாட்டான். அப்படி பண்ணால் கூட அந்த ஊரில் ஒவ்வொருத்தர் இடத்துல இருக்கும் நிறைய 100கணக்கான ஏக்கர்லாம் வச்சுட்ருக்கா. அந்த வயக்காட்டுக்கு நடுவில் லிங்கம் இருக்குது. எப்படி இப்போ லிங்கம் வரும் வயக்காட்டுக்கு நடுவில்? ஸோ சாமி இடத்த இவ அர்த்தம்ட்டா. அப்படிதான் அர்த்தம் இருக்குது. ஸோ ஆகையினால அந்தந்த கிராமத்தில் இருக்கவாழ்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்பி சிவாலயம் எழுப்புங்க. அது வந்து பல ஆன்மாக்கள் ஹேங்கிங் ஆகிற ஆன்மாக்களும் திரும்பி மேலே போயிடும். இது செய்யணும்னு வேண்டின்ற கார்த்திகை மாதத்தில் உங்களை வந்து நேரருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த குழந்தை இப்போல்லாம் நிறைய வாலிப பசங்கள் நிறையா பண்ணுறா. மேல் முதலம்பேட்டில் எல்லாம் இளைஞர்கள் தான். மோகனூர்ஜி வந்து பண்ணி கொண்டு 1 கோடி ரூபா செலவழிச்சு பண்ணார் கும்பாபிஷேகத்தை. பைசாவோட வாங்கிக்க மாட்டேன்ட்டார் அவர். இதுக்கு சொல்ல வரேன்னா, இளைஞர்கள் எல்லாருமே எல்லா மதத்தை சேர்ந்தவாளும் எல்லா ஜாதியை சேர்ந்தவாளும் இருக்கா. இது நல்லா பண்ணுறா. அவள் தான் கோவிலுக்கு நிறையா பண்ணுறா. இந்த மாதிரி பழைய கோவிலாம் எடுத்து பண்ணுங்க. குடும்ப முதல்ல விருத்திக்கு வரும். கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும் அதெல்லாம் இருக்குது. இது இங்கே சோமநாதத்தை பார்த்துருக்கோம் நம்ம. இது வந்து முக்கியமான இது. முதல்ல ஜோதிர்லிங்க பரமாச்சாரியார் இது பிரகாரம் இந்த ஜபல்பூர் நாகராஜ சர்மான்றவர் ஒவ்வொரு இடத்தையும் போய் எழுதியிருக்கார். அவரே தான் வந்து இந்த நதிகளெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் தான் கோவிந்தபாதர் கௌடபாதருடைய இதுக்கெல்லாம் குகையெல்லாம் போயிட்டு வந்தவர். அது மாதிரிலாம் சொல்லியிருக்கார். ஸோ அவரால் எழுதப்பட்ட புத்தகம் அத்தாரிட்டேட்டிவ் புக். அது இந்த புக்கை வச்சு தான் பேசுகிறேன் நான். 12 ஜோதிர்லிங்கங்கள். ஜபல்பூர் நாகராஜ சர்மா. இப்போ நான் போய் ஃபோனில் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. வயசாகிடுது, ரொம்ப ஓல்டு பர்சன். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்து மதத்தில் இருக்கவா இந்த 12 ஜோதிர்லிங்கத்தை தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லி இந்த முதல் நாள் இந்த டாப்பிக்கை நான் நிறைவு செய்கிறேன். நாளையில் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக போகிற டாபிக் இது. ஸோ இதோட நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.